இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கோபி மாட்டிட்டார். அவருக்கு கிரெடிட் கார்டு கடன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான். இதை வச்சு அவர் கையில் சுத்தமாக காசு இல்லை, கிரெடிட் கார்டு பில்லுங்கிறதே கட்ட முடியல அப்படின்னா மற்றபடி அவருடைய கம்பெனி எப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது, கம்பெனியில் என்ன தான் வேலை செய்கிறாரு, கம்பெனியில் இருக்கவங்களுக்குலாம் சம்பளத்தை எப்படி கொடுத்துட்ருக்காருங்கிறதுலாம் தெளிவாக புரிய ஆரம்பித்தார். ராதியா பல கேள்விகள் கேட்கலாம். ஏன் இவ்வளோ பிரச்சனையை உனக்கு வச்சுட்டு தான் நீ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த, இதனால தான் அன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்தியா, எல்லா பிரச்சனையும் காரணம் பணம் தான் காரணம், அதை ஏன் என்கிட்ட வாயை தரேன்னு சொல்லலை. இப்போ அப்போ என்ன லட்சணத்தை தான் நீ கம்பெனி நடத்திட்டு இருக்க, பாதி நாள் பாக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு துரத்திக்கிட்டாங்க இருக்க நீ அப்படிங்கிறதையும் அந்த வீடு எழுதி சொல்லிட்டு போயிட்டார்ல, அந்த லைசன்ஸை திருநார் இவருன்ட்டு அந்த அளவுக்கு கேவலமான காரியத்தெல்லாம் எப்படி இப்போ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஒரே காரணம் என்ன அப்படின்னா இதுதான், நீ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விவகாரத்தால் இங்கே உட்காந்துட்டு என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சிருக்கீங்க. நான் என் மகளுக்காக தனியாக வாழ்ந்துக்கலான் இருந்தவளை நான் உனக்கு 2 பேத்துக்கும் நான் இருக்கேன், உங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வாங்க தனியாக கழட்டி விட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற கோவத்தெல்லாம் பண்ணிட்டு ஒன்று என் கூட ஒழுங்காக வாழ முடிஞ்சா வாழுங்க, இல்லைனா கோபி உங்களோட உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அதிகமான பிரச்சனை தான் எனக்கு தோணுது. நிம்மதியாக கூட இல்லை, நீங்கள் போயிடுங்களான்னு பயந்துட்டே இருக்க வேண்டியது. இந்த இன்செக்யூர் ஃபீலிங்க்கு நான் பேசாமல் டிவோர்ஸ் கேட்குறேன், டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கடுப்பாக அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுங்கிறதுனாலையும் இப்போ அதுக்கு பதிலாக கதையினை ரொம்ப நாளைக்கு இழுத்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இப்போ ஒரு மாற்றமாக என்ன வரலாம் அப்படின்னா, நான் கிளம்புறேன் இங்கேருந்து, நீங்கள் கூட வரீங்களா இல்லையா, இதனால தான் காரணமாக இங்கே உட்காந்துருக்கோம்னா சரி நான் கொடுத்துட்றேன், கிரெடிட் கார்டு பண்ணதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் அதோட கிளம்பி அங்கே வந்துருக்கேன், ஒழுங்காக கம்பெனி நடத்துகிற வழியை பாருங்கள், கண்ட விஷயத்தை தலையிடாதீங்கன்னு கூப்பிட்டு போனால் கூட பரவாயில்ல, நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கணேஷ் விவகாரம்லாம் முடிகிற வரைக்குமே இங்கே தான் உட்காந்துருப்பார் கோபி நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இதில் பாக்கியாவே ஒருவர் பணத்தை கொடுத்து காப்பாற்றுவாங்க கிரெடிட் கார்டு பணத்தை, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு